சார் பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து நான் அவருக்கு நிறைய பண்ணிருக்கேன் சார், நிறைய படம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி விஜய் சாருக்கு 50வது படம் வரைக்கும் நான் அதிக படம் பண்ண ஒரு ஹீரோனா 2 பேர் தான் நினைக்கிறேன் அதிகமா. அவங்ககிட்ட என்னன்னா 2 பேருமே பர்ஃபெக்ஷன் ஆளு, 2 பேருமே ஒரு தொழில் பத்தி தான் இவங்க இடத்துக்கு வந்து அதுல 100% அவர் ரொம்ப விஜய் சார் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு செல்ஃப் கவனம் ஜாஸ்தியானவர். எதை பத்தி கதை பார்த்தாலும் அவ்வளவுதான். இவர் வந்து தன்னை எப்படி மோடிவேட் பண்றது ரொம்ப கான்பிடண்டா இருப்பாரு விஜய் சார். இது பண்றது எப்படி நான் இன்னும் ஏதாவது வருஷம் பண்ண முடியுமா அப்படி யோசிச்சே இருப்பேன். சோ அதுதான் 2 பேரும் வித்தியாசம். அதுல என்ன இருந்தாலும் நான் ஒரு படி மேலன்றது விஜய் சார் தான் சொல்லுவேன். இப்ப விஜய் சார் அரசியல் வராங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது? நம்ம ஒரு பொது சிந்தனை உள்ளவங்க எல்லாருமே ஆக்சுவலா விஜய் சார் மட்டும் இல்ல, உலகத்துல யார் பிறந்தாலும் ஒரு நாட்டுக்கான ஒரு பொது சிந்தனை கண்டிப்பா வரும். அந்த பொது சிந்தனை என்பது ஒரு பொதுவானது, மக்களை நல்லா வாழ வைக்கணும்னு ஒரு எண்ணம் உள்ள, நல்ல கருத்துக்கு நல்ல எண்ணம் உள்ள பொருள் யாரும் நான் செய்யலாம். ஆமா, உங்களுக்கு சிந்தனை தான் வேணும். இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு புரியுது. அப்படி இருக்கும் கண்டிப்பா அந்த அரசியல் அதுல அவருக்கு அந்த எண்ணம் தோன்றி கண்டிப்பா வரும். மட்டுமே பார்த்துக்கிட்டு